ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. ஸோ இதான் என்ன அப்படின்னா ஜாகிங் ஆஃப் த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்குள்ள கண்ட்ரோல் சர்க்யூட். ஓகேயா? ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட்டோட கனெக்ஷன் மட்டும் இப்போ பார்ப்போம். ஒன்லி கண்ட்ரோல் சர்க்யூட் மட்டும் பார்ப்போம். ஓகேயா? ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா எம் ஸ்டார்ட்டு, ஜே ஸ்டார்ட். ஸோ இது வந்து எம் ஸ்டார்ட்டு, இது வந்து ஜே ஸ்டார்ட். சரியா? அப்போ ஜே ஸ்டார்ட் பட்டன் இது வந்து எம் ஸ்டார்ட் பட்டன். அப்போ எம் கான்டாக்டர், ஜே கான்டாக்டர். ஸோ எம் கான்டாக்டருக்குள்ள கான்டாக்ட்ஸாக என்னென்னா இது வந்து சப்ளை கொடுக்குறது, இது எல்லாமே கான்டாக்ட்ஸு. அதே மாதிரி இது வந்து ஜே கான்டாக்டர். அப்போ ஜே கான்டாக்டருக்கு சப்ளை கொடுக்குறது இங்கே இருக்குது. ஸோ ஜே கான்டாக்டரோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பி ஃபேஸ். ஸோ மேலே உள்ள இந்த கீழே உள்ள கனெக்ஷன் பாருங்கள், ஜே ஸ்டார்ட். இந்த கனெக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பி ஃபேஸ்லேருந்து நேராக எங்கே வருது அப்படின்னா ஸோ ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு வருது. ஸ்டாப் புஷ் பட்டனோட இன்புட்டுக்கு வருது. இங்கே அங்கே பாருங்கள். ஸோ இதான் உங்களோட பி ஃபேஸ். பி ஃபேஸ்லேருந்து எடுத்து ஸ்டாப் புஷ் பட்டனோட இன்புட்டு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்புட் எங்கே போகுது அப்படின்னா ஜே ஸ்டார்ட்டோட இன்புட்டுக்கு போகுது. இப்போ பாருங்கள், ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்புட்டு இது வந்து ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்புட் எடுத்து ஜே ஸ்டார்ட்டோட இன்புட். இதான ஜே ஸ்டார்ட்டு. அப்போது ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்புட் வந்து ஜே ஸ்டார்ட்டுக்கு இன்புட்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஜே ஸ்டார்ட்டோட அவுட்புட் வந்து எம்முக்கு இன்புட்டாக போகுது, எம் கான்டாக்டருக்கு இன்புட்டாக போகுது. அப்போ ஜே ஸ்டார்ட்டோட அவுட்புட், சரியா, அவுட்புட் வந்து எடுத்து எம்க்கு இன்புட்டாக போகுது. எம்ங்கிறது இன்புட் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த பிளாக் ஒயர். ஸோ ஜே ஸ்டார்ட்டோட அவுட்புட் எடுத்து எம் காயிலோட இன்புட்டுக்கு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மேலே உள்ள இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் பார்த்தேன் அப்படின்னா பி ஃபேஸ்லேருந்து எடுத்து எம் ஸ்டார்ட்டுக்கு இன்புட்டாக போகுது. ஓகேயா? ஸோ அப்போ பி ஃபேஸ். ஸோ பி ஃபேஸ் நம்ம யாருக்கும் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அதனால் பி ஃபேஸ்லேருந்து எடுத்து எம் ஸ்டார்ட்டுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எம் ஸ்டார்ட்டோட அவுட்புட் வந்து ஜே காயிலுக்கு அதாவது ஜாகிங் கான்டாக்டருக்கு இன்புட்டாக போகுது. அப்போது இந்த அவுட்புட் எடுத்து இங்கேருந்து அவுட்புட் எடுத்து ஜாகிங் கான்டாக்டருக்கு இன்புட், இந்த பிளாக் ஒயர். ஓகேயா? ஸோ இதோட அவுட்புட் எடுத்து ஜாகிங் கான்டாக்டருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்கள், கண்ட்ரோல் சர்க்யூட் பார்த்தேன் அப்படின்னா ஜாகிங் கான்டாக்டரோட அவுட்புட்டும் மெயின் காயிலோட அவுட்புட்டும் ஷார்ட் பண்ணணும். ஓகே? இப்போ ஜாகிங் கான்டாக்டரோட அவுட்புட், மெயின் கான்டாக்டரோட அவுட்புட் இது ரெண்டையும் ஷார்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாகிங் காயிலோட அவுட்புட்டு, இங்கே மெயின் கான்டாக்டரோட அவுட்புட். ஸோ இந்த க்ரீன் கலர் ஒயர். ஓகே? ஸோ ஜாகிங் கான்டாக்டரோட அவுட்புட்டு, மெயின் கான்டாக்டரோட அவுட்புட் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஷார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே ஜாகிங் கான்டாக்டரோட அவுட்புட் எடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆர் ஃபேஸுக்கு கொடுத்துருக்கோம். ஜாகிங் கான்டாக்டரோட அவுட்புட் எடுத்து ஆர் ஃபேஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாகிங் கான்டாக்டரோட அவுட்புட்டு இது வந்து ஆர் ஃபேஸ். ஓகே? ஆர் ஃபேஸில் கொடுத்துருக்கோம். ஸோ கனெக்ஷன் புரிஞ்சுதா? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம சீலிங் கான்டாக்ட் பார்ப்போம். ஸோ ஜேஆர் டூ சீலிங் கான்டாக்ட் பார்ப்போம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜே ஸ்டார்ட்டுக்கு பேரலாக ஜேஆர் டூ கனெக்ஷன் கொடுக்கணும். ஜே ஸ்டார்ட்டுங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அப்போது இந்த இன்புட் எடுத்து இது ஜேஆர் டூ இதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதோட அவுட்புட்டையும் ஜேஆர் டூ அவுட்புட்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது ஜேஆர் டூ சீலிங் புரிஞ்சுதா? அடுத்தது எம்4 சீலிங் வந்து இங்கே உள்ளது. ஸோ மெயின் கான்டாக்டருக்குள்ள சீலிங்கு அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எம் ஸ்டார்ட்டோட இன்புட்டையும் எம்4ஓட இன்புட்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எம் ஸ்டார்ட்டுங்கிறது இங்கே இருக்குது. எம் ஸ்டார்ட்டோட இன்புட்டு இது எம்4 சரியா? M1 M2 M3 M4. ஓகேயா? M4ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது M4ஓட அவுட்புட் எடுத்து JR1, ஜேஆருங்கிறது இங்கே உள்ள கான்டாக்ட். ஓகேயா? ஜே கான்டாக்டோட கான்டாக்ட். அப்போது M4ஓட அவுட்புட் எடுத்து ஜேஆருங்கிற இன்புட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ M4 இங்கே இருக்குது. M4ஓட அவுட்புட் எடுத்து JR1ஓட இன்புட்டில் கொடுத்துருக்கோம். ஓகேயா? ஸோ இங்கே பாருங்கள், M4ஓட அவுட்புட் இந்த எல்லோ கலர் ஒயர் எடுத்து ஜேஆரில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். JR1 இன்புட்டு. அடுத்து JR1ஓட அவுட்புட் எங்கே போகுது? எம் ஸ்டார்ட்டோட அவுட்புட்டுக்கு போகுது. ஓகே? எம் ஸ்டார்ட்டோட அவுட்புட்டும் JR1ஓட அவுட்புட்டும் ஒன்று. அப்போது எம் ஸ்டார்ட்டோட அவுட்புட்டு ஸோ JR2ஓட இந்த கான்டாக்ட் பாருங்கள், JR1ஓட அவுட்புட்டும் எம் ஸ்டார்ட்டோட அவுட்புட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம். ஸோ எம் ஸ்டார்ட்டோட அவுட்புட்டு இந்த க்ரீன் கலர் ஒயர். ஓகேயா? JR1ஓட அவுட்புட்டு இது எம் ஸ்டார்ட்டோட அவுட்புட். நெக்ஸ்ட்டு ஸோ இதோட முடிஞ்சுது. ஓகேயா? ஸோ இந்த கான்டாக்ட் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட் கனெக்ஷன் பார்த்துருக்கோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பவர் சர்க்யூட் வச்சு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. ஸோ இது மேலே உள்ளது எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல் சர்க்யூட். ஓகேயா? ஸோ M1 M2 M3ங்கிறது இட் இஸ் அ பவர் கான்டாக்ட்ஸ். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து இது M1 M2 M3. ஓகேயா? ஸோ ஆர் ஃபேஸ்லேருந்து டேரெக்டாக எங்கே வருது அப்படின்னா M1ஓட இன்புட்டுக்கு வருது. ஓகே? இது இன்புட், இது அவுட்புட்னு பார்த்துருக்கோம். அப்போ ஆர் ஃபேஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த க்ரீன் கலர் ஒயர். ஸோ ஆர் ஃபேஸ்லேருந்து எடுத்து இன்புட் M1ஓட இன்புட் கொடுத்துருக்கோம். M1ஓட அவுட்புட் எங்கே போகுது அப்படின்னா மோட்டர் டெர்மினல் வந்து ஆருக்கு போகுது. சரியா? மோட்டர் டெர்மினலோட ஆருக்கு போகுது. ஸோ M1ஓட அவுட்புட் எடுத்து இது மோட்டர் டெர்மினலோட ஆருக்கு கொடுத்துருக்கோம். ஓகேயா? M1ஓட அவுட்புட் எடுத்து மோட்டர் டெர்மினல் ஆருக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு
ஒய் ஃபேஸ்லேருந்து எடுத்து எங்கே கொடுத்துருக்கோம், M2ஓட இன்புட் கொடுத்துருக்கோம். ஓகேயா. ஸோ இது M2ஓட இன்புட்டு ஒய் ஃபேஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகேயா. ஒய் ஃபேஸ்லேருந்து வந்து M2ஓட இன்புட்டு. அப்புறம் கண்ட்ரோல் சர்க்யூட் படி M2ஓட அவுட்புட் வந்து மோட்டரோட ஒய் டெர்மினலுக்கு போகணும். ஓகேயா. மோட்டரோட ஒய் டெர்மினல். ஸோ இந்த ஒயர், இந்த க்ரீன் கலர் ஒயர் இஸ் RYB. நெக்ஸ்ட்டு மோட்டரோட சப்ளையோட பி ஃபேஸ் வந்து எங்கே போகுது அப்படின்னா M3ஓட இன்புட்டுக்கு போகுது. ஸோ இது M3ஓட இன்புட். ஓகே. இந்த க்ரீன் கலர் ஒயர். ஸோ பி ஃபேஸ்லேருந்து எடுத்துருக்கோம். பி ஃபேஸ்லேருந்து எடுத்து M3ஓட இன்புட்டு. M3ஓட அவுட்புட் எங்கே போகுது அப்படின்னா மோட்டரோட பி டெர்மினலுக்கு போகுது. ஸோ M3ஓட அவுட்புட் எடுத்து மோட்டரோட பி டெர்மினல் RYB. ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கண்டிஷன் என்ன அப்படின்னா ஜாக் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து என்னென்னா நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கிற வரைக்கும் மோட்டர் ஓடும். அடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சீலிங் கான்டாக்ட் வழியாக க்ளோஸ்ட் ஆகி மோட்டர் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆகும். ஓகே. இதான் கண்டிஷன். அப்போ ஜாக் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் மோட்டர் ஓடும். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மோட்டர் ஆஃப் ஆயிரும். ஸோ இது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்மளோட ஸ்டார்ட்னு பார்த்தோம் அப்படி தானே. ஸோ ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மோட்டர் ஓடும். அப்புறம் ஸ்டாப் பண்ணும்போது ஆஃப் ஆகும். அதே இது ஜாக் ஸ்டார்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் மோட்டர் ஓடும். நம்ம இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து கையை எடுத்துட்டோம்னா மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்ட்டோட ஸ்டார்ட் புஷ் பட்டன். ஸோ மோட்டர் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிட்டு, ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது. ஸோ மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகிட்டு. ஸோ இது வந்து ஸ்டார்ட் கண்ட்ரோல் பார்த்தோம். அடுத்தது ஜாகிங் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜாகிங் கண்ட்ரோல்னு என்னது, இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் மோட்டர் ஓடும். அதில் வந்து நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகே. இப்போ நம்ம ஜாகிங் பார்க்கலாம். ஸோ ஓகே. இதுலேருந்து கையை எடுத்துட்டோம், மோட்டர் வந்து ஆஃப் ஆகிட்டு. ஸோ அப்போ ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் மோட்டர் ஓடும். கையை எடுத்துட்டோன்னா ஆஃப் ஆயிரும்.